உனக்கு விவரம் தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா சொல்லாதன்னு ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. இந்த ஆறை பத்தி நான் சொல்லியிருந்ததுக்கு அது அப்புறமா சொல்றேன். முதல்ல என்ன பிளான் பண்ணோம்னா, பைக் எடுத்துட்டு குன்னூர் காட்டேரிக்கு போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு தான் பிளான் பண்ணோம். அது என்னமோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இப்போ நாங்கள் கொடிவேரி போகிறோம். சேவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேக்கரி, என்னுடைய ரெகுலர் பேக்கரி, என்னது கிராண்ட் பேக்கரி. இங்கே டீ சாப்பிட்டாச்சு. அடுத்தது அப்படியே பொடி நடையா இல்ல சின்ன ஸ்லோவா பைக்ல தான் பைக்ல நாங்க கொடிவேரி போறோம். 300 ரூபாய்க்கு பெட்ரோலும் போட்டுட்டு ஏரம் செக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்னா, குருமந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் பக்கத்துல தான் நிக்கிறோம். தண்ணி எப்படி போகுது பாருங்களேன். பைக் ஓட்டுறதுக்கு வேற இடமே கிடைக்கல. வாய்க்கால் கரையில ஓட்டுறா, விழுந்தா என்ன ஆகுறது? கொடிவேரி போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். இதே மாதிரியா பவானி சாகர் போகும்போதும் சரி, கொடிவேரி போகும்போதும் சரி. ஏன்னா டேம் இருக்கிறனால நிலத்தடி நீர் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. கொடிவேரி சேர்ந்துட்டோம். கொடிவேரி போன உடனே உள்ள டேமுக்குள்ள போறதுக்கு ஜிபே எல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. சரி, பக்கத்தில் ஏடிஎம் தேடினா அங்கேயும் கிடையாது. அப்புறம் இளநீ விற்கிற ஆத்தா கிட்ட இளநீ குடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா ஜிபே பண்ணிட்டு அவங்கள்ட்ட கேஷ் வாங்கி கொடுத்து தான் டிக்கெட் எடுத்தோம். உள்ளே போயிட்டோம். உண்மையிலேயே அந்த வியூவை பாருங்களேன். அந்த டேமுடைய டோட்டல் வியூவும் இந்த ஏரியாவில் நின்று பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா படகு இல்லைன்னு போட்டுருந்துச்சு. பார்த்தா பரிசல் சவாரி இருந்துச்சு. இந்த வெயிலில் எப்படி போய் பரிசலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அங்கேயே ஒரு ராமர் கோவிலும் இருக்குது. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கணும், அருவிக்கு போகலான்னு சொல்லிட்டு. அந்த பாலத்துக்கு கீழே தான் எல்லாம் மீன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஊரே அங்கே தான் இருக்குது. இதில் எங்கே போய் குளிக்கிறதுக்கு? வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் மேலே வந்துட்டோம். அங்கே சாப்பிட்றவங்க எல்லாம் அந்த குப்பையெல்லாம் கொண்டு அந்த ஆற்றுக்கரையோரத்துலேயே போடுறாங்க. அவ்வளோ குப்பை தொட்டிலாம் இருக்குது. ஆனால் மக்கள் எப்போ திருந்துவாங்கன்னு தான் தெரியலை. அப்படியே சொல்லிட்டு கொடிவேரியை தாண்டி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே இந்த ஒரிஜினல் அத்திப்பழம், மலையிலேருந்து வரக்கூடிய அத்திப்பழம்னு சொன்னாங்க. கிலோ 400 ரூபா. ரேட்டு சரியானு தெரியலை, ஆனாலும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு 1 கிலோ புளியும் இவங்க கீழே வச்சுருந்தாங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டோம். கொடிவேரி குளிக்க வருவாங்க. நாங்கள் வேடிக்கை பார்க்க வந்தோம். பார்த்துட்டு இப்போ கோபி போகிறோம் லஞ்சுக்கு. என்ன ஹோட்டலுங்கிறத அங்கே போயிட்டு சொல்கிறோம். திருப்பூர் ஈரோட்லேருந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1 டே ட்ரிப்புக்கு உண்மையிலேயே கொடிவேரி சூப்பரான ஸ்பாட்டு. அப்படியே கோபி சேர்ந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அமுத சுரபின்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல், போய் அங்கே தான் சாப்பிட்டோம். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அடுத்து கோபிலேருந்து திருப்பூர் கிளம்பிட்டோம். வர வழியில் இந்த வாய்க்காமேடு, இந்த வாய்க்காலை பற்றி தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது கொடிவேரியிலேருந்து வருதா பவானி சாகர்லேருந்து வருதான்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். விவரம் தெரிஞ்சால் சொல்லணும்னு ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு, மன்னிக்கவும். அடுத்து வர வழியில் தமிழ்நாடு பேக்கரி குன்னத்தூருக்கு லெமன் ஜூஸ், பயங்கரமான வெயில், லெமன் ஜூஸும் குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.